ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நாங்கள் டென்சஸ் அடுத்தது adjectives, adverbs, nouns, verbs இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் டென்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. அதில் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, அதில் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ரெக்கார்டிங் வந்து நான் உங்களோட குரூப்ல போட்டிருக்கேன். அதில் லிங்க்கும் இருக்கி. ஸோ இஃப் யூ டிடன்ட் see it ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. ஓகே. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விளங்கும். If you don't have access to the recordings, please send me your email ID. I will grant access to you. Okay? Right. So in today's class, we are going to learn present continuous tense. Okay. So நாங்க இங்கிலீஷ்ல 12 tenses இருக்கு அப்படி சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். So if you don't have anything to say, please mute your microphone. Okay? If you have something to say, then you can turn on your microphone and talk to me. Right? Okay. So, in today's class, we are going to learn present continuous tense. So, இந்த டென்ஸை வந்து நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ற, இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ற, என்ன மாதிரியான விஷயங்களை பேசக்குள்ள இந்த டென்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ரைட்? ஸோ முதல்ல இப்ப 3 டென்சஸ்லயுமே, அதாவது ப்ரெசென்ட்லயோ பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ 3லயுமே இந்த கண்டினியூஸ்னு சொல்லி கண்டினியூஸ் டென்சஸ் வரும். சரி, அது என்ன கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொன்னா யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? Do you have an idea what is a continuous tense? யாருக்காச்சும் தெரியுமா என்ன சொல்ல வராங்க continuous tense? Do you have any idea? If yes, you can share it. Anybody? சார் ஒரு விஷயத்த அதை தொடர்ந்து செய்யற மாதிரி. Yes, very good. So ஹாஜிரா சொன்ன மாதிரி very good. ஒரு விஷயம் கண்டினியூவா நடக்குது. சோ ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு விஷயம், ஒரு செயல் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு மீனிங்ல நாங்க பேசணுமா இருந்தா we use continuous tense. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல தொடர்ந்து நடந்திருக்கி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் நேத்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம். ஐ வாஸ் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அது என்ன டென்ஸ்? பாஸ்ட்ல தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் அது. அதுக்கு நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப ஸ்ட்ரக்சர்ஸ் அதை பத்தி எல்லாம் நான் பேசல, ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பேசுறேன். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? வாட் am I doing now? What am I doing now? I am teaching, right? Yes, teaching. So இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த செயல் கண்டினியூவா நடக்குது. I am teaching you. என்ன டென்ஸ் யூஸ் பண்றேன்? பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்றேன். ஏன்? நிகழ்காலத்துல இந்த விஷயம் தொடர்ந்து நடக்குது. சோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப இதே போல லெட்ஸ் சே எங்கட கிளாஸுக்கு ஃபஜ்ரத் இன்றைக்கு அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஜ்ரத் வந்து உங்கள்ட்ட சொல்றாங்க வந்து, நாளைக்கு நான் மார்னிங் டைமுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன மீனிங்? நாளைக்கு ஒரு சர்டன் டைம்ல ஒரு விஷயத்தை நான் கண்டினியூவா செஞ்சிட்டு இருப்பேன். ஐ வில் பி வாட்சிங் டிவி டுமாரோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன மீனிங்? ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் கண்டினியூவா நடந்து கொண்டு இருக்க போகுது அப்படின்னு ஒரு மீனிங். அந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ணது என்ன? ஐ வில் பி வாட்சிங் டிவி. நான் டிவி பார்த்து கொண்டிருப்பேன். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இப்போ கண்டினியூஸ் டென்சஸ் பத்தின ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு விளங்குதா? Do you understand it now? Do you get the basic idea of continuous tenses? Can I get an answer from you all? If yes, you can respond. Yes, sir. Yes, sir, clear. Right. So இதுதான் கண்டினியூஸ் டென்சஸ். ஏன் இஷ்ராக்கு அடுத்தது ஷிஹாப் தவிஷ் உங்களுக்கெல்லாம் விளங்கலையா? நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் அ கிளியர் ஐடியா now. ஸோ இப்போ பாருங்க, நாம ஒவ்வொரு கண்டினியூஸ் டென்ஸா பிரேக் டவுன் பண்ணுவோம். அதுல ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். அந்த வகையில நாங்க ப்ரெசென்ட் படிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுல 2வது கேட்டகரி இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது நிகழ்காலத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஒரு டைம் லைன் போடுவோம். ஓகே, ஒரு டைம் லைன் போட்டு இதை நாங்க உங்களுக்கு எல்லா டென்ஸுமே நான் ஒரு டைம் லைன்ல வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில லெட்ஸ் ட்ரோ அ டைம் லைன். என்ன டைம் லைன் அப்படின்னு சொன்னா, ஸோ இப்படி ஒரு டைம் லைன் இருக்குதுன்னு சொன்னா,
அதாவது ஒரு காலம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா how many tenses are there? Main tenses. How many? 3. Yes, three. What are they? What are the three main tenses? Present tense, past tense, future Yes. tense. Okay. So ஹாஜிரா சொன்ன மாதிரி எங்களுக்கு பின்னால பாஸ்ட் டென்ஸ் இருக்க போறாங்க. ஓகே, எங்களுக்கு பின்னால பாஸ்ட் டென்ஸ் இருக்க போறாங்க. அண்ட் தென் நாங்க இப்போ இருக்கிற டைமை வந்து we say என்னன்னு சொல்ற, நாங்க கரண்டா இருக்கிற டைம் பிரசன்ட், ரைட்? இதே போல எங்களை தாண்டி இருக்கிற டைம் வந்து நாங்க இன்னும் போய் பார்க்காத ஒரு டைம் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ மெயின் டென்சஸ். இப்போ நாங்க பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துட்டு இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி வரம்பிச்சுன்னா, ஒரு செயல் என்ன செய்யும், இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போதான் ஐ எம் டீச்சிங் யூ நவ் என்ன, நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாஸ்ட்ல இருந்து உங்களுக்கு டீச் பண்ணல, நான் பிரசன்ட்ல டீச் பண்றேன். ஸோ இந்த டீச் பண்ற விஷயம் இந்த பிரசன்ட்ல இப்ப ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு, கண்டினியூ. ஓகே, ஸோ இதுதான் ஒரு டைம் லைன்ல நாங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை போட்டா வர ஒரு ரிசல்ட். ஓகே, ரைட். இப்போ என்ன செய்வோம், பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ இப்போ ரைட் பண்றேன் பாருங்க. முதலாவது, how many types of sentences do we write using tenses? எத்தனை வகையான சென்டென்சஸ் அல்லது கொஷன்ஸ் நாங்க எழுதிலும் எல்லா டென்ஸுக்கும்? எத்தனை? We have studied in previous class. Do you have any idea? Yes, 12 வந்து டோட்டல் டென்சஸ். பட் ஒவ்வொரு டென்ஸையும் யூஸ் பண்ணி நாங்க எந்த மாதிரியான சென்டென்சஸ் எழுதுறோம்? நாங்க நேத்து படிச்சோம், நீங்க பார்க்கலையா? பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், பாசிட்டிவ் கொஷின்ஸ், நெகட்டிவ் கொஷின்ஸ் சொல்லி. Don't you remember that? Do you Remember, remember? sir. Right? You remember it. Okay. So hope you don't forget it. So positive, oh, we can call them affirmative sentences also. So in the positive and affirmative sentences, எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, subject and then auxiliary verb இருக்கும். Okay. And then main verb இருக்கும். Right. Main verb. And then அந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஓகே, ரைட். இதுதான் எங்களுக்கு பேசிக்கான ஸ்ட்ரக்சர். எதுல ஸ்ட்ரக்சர்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல வர சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர், ரைட்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ் இப்படித்தான் எழுதுற. என்னென்ன இருக்காங்க? சப்ஜெக்ட் இருக்கும், ஆக்சிலரி வெர்ப் இருக்கும், மெயின் வெர்ப் இருக்கும். என்னென்ன ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு கேட்டா, am, is, are. ஓகே, ரைட். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, எல்லா கண்டினியூஸ் டென்சஸ்லயுமே என்ன டென்ஸ்ல எல்லாம் கண்டினியூஸ் வருதோ எல்லாத்துலயும் நாங்க verb என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம்? What form? ing. Okay, what do we call it? A present participle. Okay, ing ஃபார்ம்ல வர verbs நாங்க என்னன்னு சொல்றேன்? Present participle அப்படின்னு சொல்றேன். சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியரா இருக்குதா? Yes, sir. You understand this structure? Okay. So positive sentence ஒன்று எழுதி பார்ப்போம். இப்போ நான் சொல்றேன், I am watching TV. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஐ மீன், நாங்க தூய தமிழ்ல பேசணும்னு சொன்னா, நான் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஓகே, நான் என்ன செய்யறேன்? டிவி பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்போ நல்லா கவனிங்க, கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வருது? பார்த்து கொண்டிருக்கின்றேன், கண்டினியூவா நடக்குது அந்த விஷயம். சோ என்ன செஞ்சிருக்கோம்? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு am அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் இங்க போட்டிக்கும். am அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட வருமா எங்கேயாச்சும்? she, am, he, am, they, am இப்படி வருமா? No. நோ. amங்கிறது ஐக்கு மட்டும் உரிய ஒரு ஆள்னு எங்களுக்கு தெரியும். ஓகே,
இப்ப இதே விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க. அவள் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றாள். ஷீ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா how do you write it? Is He is watching TV. Yes, very good. She is watching TV. பாருங்க, அப்போ இங்க சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆயினோன்னு தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தோன்னு என்ன நடந்துட்டு she is watching டிவின்னு வந்துட்டு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு he போடுவோம். So how do we write when it is a he? How do you he write? is watching. He is watching TV. Watching TV. Okay. So நாங்க it is watching டிவின்னு சொல்றதுக்குரிய சான்சஸ் குறை. ஏன்னா உயிர் இல்லாத ஒரு அனிமல் வந்து டிவி பார்க்குமா? அது டிவி பார்த்து கொண்டு இருக்கின்றது. So that's not proper. So she is watching, he is watching, it is watching தான் வரணும். So அதை எழுதுறது இந்த சென்டென்ஸ் பொருத்தம் இல்லைங்க, அதனால நான் எழுதல. ஓகே, ரைட். இப்போ இப்படி வந்துட்டுன்னு சொன்னா என்ன செய்யற? we நாங்கன்னு வந்துட்டுன்னு சொன்னா என்ன ஆக்சிலரி verb போடுவீங்க? We are watching TV. Right. We are watching TV. சரி, இப்ப they என்று வந்தா what do we do? They are watching TV. Okay, அப்ப பாருங்க, I am watching TV, she is watching TV, he is watching TV, we are watching TV, they are watching TV. அப்ப இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடணும். இப்ப ஷீ வந்தா திடீர்னு தூக்கி போடுறல, ஷீ வாட்சிங் டிவின்னு போடுறல. வி வந்தா வி இஸ் வாட்சிங் டிவின்னு போடுறல. சோ இந்த ஆக்சிலரி verb ரூல்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ்? Yes, sir. ஓகே. சோ இப்ப எல்லா இந்த சென்டென்சஸ்லயும் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, verb என்னன்னு சொல்லி எழுதிருக்கு. How does it look to you? என்ன நடந்திருக்கு? ing. எஸ். அப்ப present participle version எப்பவுமே continuous tensesல என்ன verb போடணும்? verb எப்படி எழுதணும்? You should write it in ing form. Okay, right. So give me a second, I will be back. Okay. Okay, excuse me, sorry for it. So I had to put my laptop on charge. Right, okay. So இதுதான் எங்களுக்கு present continuous tense rules. So இந்த rules எல்லாமே உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சுதா? Do you understand it now? Yes. So இப்ப எல்லாருக்கும் ஆளுக்கு ஆள் ஒரு sentence கேட்போம். So first let's start from Rashada. Rashada, can you tell a sentence in present continuous tense? Okay, I am. I couldn't hear you. Is something wrong with your internet connection? Studying. Okay. I am studying. Okay. Studying. I'm studying. Now. Now. Okay. I'm studying now. Well done. நான் இப்போ படிச்சு கொண்டிருக்கின்றேன். Good sentence. Tavish, can you tell us a sentence in present continuous tense? He is working on his project. Yes, he is working on his office project. Okay, அவனோட ஆஃபீஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? ஆன் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷன் போடணும். சரி, இது நாங்க ப்ரெப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு தனி செக்ஷன்ல படிப்போம். ஓகே, so he is working on his office project. Well done, a good sentence. அவன் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றான். ஓகே, லெட்ஸ் ஆஸ்க் Fajrat. Fajrat, can you tell me a sentence in present continuous tense? You can unmute and talk. Okay, you can't stay silent in my class. You have to talk.
If you are having any issues with your microphone or internet connection, it is no big deal. But if you have all the access, please talk. I am writing now. Okay. So from the next class, please make sure that you can speak with me. Okay, Fajrat, do you understand? Okay, right. Well done. So I'm writing now. So Fajrat on the sentence one, it is correct. So let's ask Ishra. Ishra, can you tell me a sentence in present continuous tense? She is cooking now. Right. She is cooking. I didn't hear you. So I'm just writing here as dinner. Okay, she is cooking dinner. So a perfect sentence. So இப்படிதான் எங்களுக்கு present continuous positive sentences வருது. So இப்போ உங்களுக்கு present continuous tense positive structures எப்படி sentences வருது அப்படின்னு சொல்றது விளங்கிட்டா? Yes. Okay. So well done. இப்போ second type of sentences நாங்க எழுதி பார்ப்போம். Second type என்ன? What do we write? Positive sentence. Negative sentence. Yes. Negative sentences. Okay. Right. இப்ப பாருங்க எல்லாரும். Negative sentences. Negative sentences வந்தா ஜெனரலா என்ன நடக்குது ஒரு சென்டென்ஸ்ல? நாங்க சிம்பிள் பிரசன்ட் படிக்கக்குள்ள என்ன செஞ்சோம்? எது ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் ஆக்குது? What means Not. negative? Not. ஓகே, அப்ப அந்தந்த சென்டென்ஸுக்குரிய ஆக்சிலரி வேர்போட நாங்க ஒரு நொட்டை சேர்க்கிறதன் மூலமா அந்த சென்டென்ஸை நெகட்டிவ் ஆக்கிடலாம். ரைட்? இது வெரி சிம்பிள். இங்க இருக்கிற சென்டென்ஸை தவிஷ் எனக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி காட்டுறீங்களா? I am studying now. I am studying now. அப்ப நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்ப நான் சொல்லணும், நான் இப்ப படிச்சிட்டு இருக்கல, நான் இப்ப படித்துக் கொண்டிருக்கவில்லை. படிச்சு கொண்டிருக்கேன்னு சொன்னா பாசிட்டிவ், படிச்சு கொண்டிருக்கவில்லைன்னு சொன்னா நெகட்டிவ். என்ன செய்ய போறோம்னு சொன்னா வெரி சிம்பிள். இந்த ஆக்சிலரி வேர்புக்கு பின்னால ஒரு நாட். I am not studying now. வெரி சிம்பிள். இந்த ஆக்சிலரி வேர்போட ஒரு நோட். எங்களுக்கு இந்த டென்சஸ்ல எல்லாம் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லா கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்லயும் பிரசன்ட் ஆகுறதால வாரதால எங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்ல. நாங்க ஜஸ்ட் அந்த ஆக்சிலரி வேர்போட நோட் சேர்த்தா முடிஞ்சு. பட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு என்ன செஞ்சோம்? பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்துச்சா? No, sir. வரல. எப்படி எழுதினோம்? She speaks English fluently. அவள் நல்ல ஃப்ளூவெண்டாக இங்கிலீஷ் பேசுகிறாள். அவளோட ஒரு ஹேபிட். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். எங்க இருக்கா இங்க ஆக்சிலரி verb? Where is the auxiliary verb here? Did we write an auxiliary verb here? No, right? பட் இங்க என்ன செஞ்சிட்டு பாசிட்டிவ் சென்டென்சஸ்லயே என்ன வந்துட்டு ஐக்கு பக்கத்துல என்ன இருக்கீங்க? ஆக்சிலரி verb இருக்கு. அப்போ இங்க எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு. நாங்க டூ டஸ் நாங்க நெகட்டிவ்க்கும் கொஸ்டனுக்கும் பார்த்தோம். அது ஞாபகம் இருக்குதானே எல்லாருக்கும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆக்சிலரி வெர்ப்ஸ் டூ அண்ட் டஸ் சொல்லி அதுல குழப்பமா? Yes, sir. ஓகே, சோ இப்போ எனக்கு லெட்ஸ் ஆஸ்க் ஹாஜரா, இந்த நான் இங்க எழுதியிருக்கிற இந்த சென்டென்ஸ் அப்படியே எனக்கு கொஸ்டினா மாத்துங்க பாப்போம். பாசிட்டிவ் கொஸ்டினா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. She isn't speak English fluently. இல்ல நான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் கொஸ்டினா கேட்க. கொஸ்டின் நெகட்டிவ் இல்ல, கொஸ்டின். She does speaking English fluent. அப்போ கொஸ்டின்ல நாம என்ன செஞ்சோம்? யார முன்னால போட்டோம்? ஆக்சிலரி முன்னால போட்டோம். சரிதானே? அப்ப டஸ் ஷீ, இப்போ வேர்புக்கு என்ன செய்யணும்? டஸ் சென்டென்ஸ்ல வந்துட்டு சொன்னா அப்படி எழுதுவோமா இல்லையா? Base form. பேஸ். டஸ் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ் fluently? இப்போ கரெக்டா ஹாஜரா?
Yes, sir. Right. Okay. Ipo Tavish, can you change this sentence into a negative one? Can you change this into negative? Tavish. I can't hear He you. is not speaking English fluently. So she speak English fluently. Tavish, the answer. She, Can you repeat it? she is, Ah, she is, ah. she is Apo, not speak English fluently, yes, sir. she is not speak English fluently அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லிங்க. So let's check. Wait, let's check. Okay, right. அப்ப தவிஷ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாங்க என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரும்னு படிச்சோம். What did we study? என்ன படிச்சோம்? Do you remember? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் மட்டும் வரலாம்? அப்ப நாம யூஸ் பண்ணது சரியா? No, it is incorrect. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஷீக்கு நாங்க யூஸ் பண்ற ஆக்சிலரி வேர்ப் என்ன? She Does does not. Okay, she does not speak English fluently. நீங்க இஸ் போட்டீங்கன்னு சொன்னா அது என்னத்துக்குரியதா பைத்து? என்ன டென்ஸ் இங்க எழுதிருக்கு? Present present continuous. continuous எழுதி. So இப்போ கிளியரா இந்த டவுட்? Yes, sir. இப்போ விளங்குதா ஏன் டென்சஸ் படிக்கணும்னு சொல்லி? Do you understand it now? Do you get the idea now? So tenses Yes, sir. very important. Okay, so இந்த ரூல்ஸ் எல்லாம் மறக்காதீங்க. அடிக்கடி எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இன்னைக்கு உங்களோட குரூப்ல போடுவேன். ஓகே, ரைட். ஆல்ரெடி நீங்க செஞ்ச ஆன்சர்ஸை நான் செக் பண்ணி அனுப்புறேன். ஸோ பாருங்க, இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் நாங்க எழுதிருக்கோம். அப்ப இது வந்து வெரி சிம்பிள். எங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப் இருக்கிறதால அதுக்கு பக்கத்துல நோட் சேர்த்தா விஷயம் முடிஞ்சு. இப்போ இதை டக்கு டக்குன்னு சொல்லி இப்போ இந்த மூணு ரிமைனிங் மூணு சென்டென்சஸையும் நெகட்டிவ் மாத்துக்கு பார்ப்போம். ரெண்டாவது மாத்துக்கு பார்ப்போம். He is not working on his office project. ஓகே, ஸோ அப்ப he is not அப்படின்னு சொல்லி வரும், ரைட்? ஸோ அதை நான் ஃபுல்லா எழுதல. he is not working on his office project ன்னு வரும். இப்போ அதே போல அடுத்தது I'm not writing now. I'm Not writing now. right. Fourth one, She is not cooking dinner. he is not cooking. He is not. Ah. She isn't cooking dinner. Okay, so good. இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று வார மாதிரி எழுதுறேன். They are playing football. ஓகே, இப்போ இதை மாத்துங்க பாப்போம். They aren't They playing are football. not. So they are not அப்படின்னு நாங்க எழுதுவோம். So இதை கான்ட்ராக்ட் பண்ணா they aren't. Okay, they aren't playing football. Right? இப்போ கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் present continuousல நெகட்டிவ் எப்படி வருதுன்னு சொல்லி? Yes, sir. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இந்த டென்ஸ் வந்து மிச்சம் சிம்பிளான டென்ஸ். ஓகே, ரைட். இப்போ நெகட்டிவ் முடிஞ்சுது. லெட்ஸ் டாக் அபவுட் பாசிட்டிவ் கொஷின்ஸ். ஓகே, இந்த டென்ஸ்ல கொஷின் எப்படி கேட்குற? இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தமிழ்ல ஒரு கொஷின் கேளுங்க பாவம் ஹாஜிரா. தமிழ்ல ஒரு கொஷின் கேளுங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி வரும்? எப்படி கேட்கலாம்? நீ நேற்று பாடசாலைக்கு போ. நேத்தா? இன்று. நீங்க இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்படியான விஷயங்கள் தானே நாங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல பேசுறோம். இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்களா இந்த மூமெண்ட்ல? அப்ப நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களான்னு கேட்டோம்னு சொன்னா it will come under past tense, right? அது இறந்த காலமா போய் திரும்ப. Yes. எப்படியான கேள்விகள் நாங்க கேட்கலாம்? ஹாஜிரா, நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? தவிஷ், நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? பிரசாதா, நீங்க சாரி, ஓகே, பிரசாதா, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படித்தானே கேட்போம் பிரசன்ட் கண்டினியூஸ்ல கொஷின்ஸ். விளங்குதா இப்ப எப்படி கேட்போம்னு சொல்லி? ரைட். பாசிட்டிவ் கொஷின்ஸ் இப்படித்தான் வரும் இந்த டென்ஸ். சரியா? ரைட். இப்ப இதுல ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்ப்போம். சோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கொஷனை மாத்திரண்டு சொன்னா ஒரு சென்டென்ஸ்ல என்ன நடக்கும்? என்ன நடக்கும் ஜென்ரலா?
சப்ஜெக்ட் அதுல auxiliary verb முன்னுக்கு வரும். ரைட், வெரி சிம்பிள். அங்க இருக்கிற ஆக்சிலரி verb நாங்க என்ன செய்வோம்? சிம்பிளா முன்னால கொண்டு வருவோம். சரிதானே? அப்ப ஆக்சிலரி verb முன்னால வந்துட்டு ரெண்டாவது சப்ஜெக்ட் வரும். அண்ட் தென் எங்களுக்கு மெயின் verb இருக்கும். சரிதானே? இப்படி வந்துச்சுன்னா இது ஒரு கொஷன். ரைட். இப்ப நான் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். Rashada is studying for her exams. ரஷாதா அவங்களோட எக்ஸாமுக்கு படிச்சு கொண்டிருக்கின்றாங்க. இப்ப இத கேள்வியா மாத்தினா எப்படி வரும்? How do we write it as a question? Do you have any idea? Is Rashada studying for her exam? எஸ். அப்ப என்ன செய்வீங்க? சிம்பிளா இங்க இருக்கிற ஆக்சிலரி verb பாப்பீங்க. என்ன இருக்குது? Is Rashada studying for her exams? இங்க ஒரே ஒரு வேலை மட்டும் தான் செய்யணும். இந்த இசை தூக்கி முன்னால போடுறீங்க, சப்ஜெக்ட தூக்கி பின்னால கொண்டு வரீங்க. இப்ப விளங்கிட்டா இது என்ன விஷயம்னு சொல்லி. இஸ் ரஷாதா ஸ்டடியிங் ஃபார் எக்ஸாம்ஸ்? அவங்களுடைய ரஷாதா அவளோட எக்ஸாமுக்கு படிச்சு கொண்டிருக்கின்றாளா அப்படின்னு கேட்கும். ஓகே, சோ இப்ப விளங்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லி? Yes, sir. ஓகே, so let me write another sentence. He is talking very loudly அப்படின்னு சொன்னா என்ன? He is talking very loudly ன்னு சொன்னா என்ன? சத்தமாக பேசுகிறான். அவன் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்ப இந்த இடத்துல இந்த லவுட்லின்னு சொல்றது என்ன? நாங்க படிச்சோம் previously. What is loudly? What do we call it? சத்தமாக. என்னது? ஏதாவது சொன்னீங்களா? I couldn't hear you. Can you repeat it? Loudly அப்படிங்கிறது என்ன கேட்டகரியில வர வேர்டுன்னு நீங்க படிச்சீங்க? Object, sir. ஆஹா, இந்த சென்டென்ஸ் ஒருக்கா தமிழ்ல யோசிச்சு பாருங்க. என்ன மீனிங் வந்துச்சு? என்ன மீனிங்? He is talking very loudly. Noun. அவன் சத்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றான். எப்படி பேசிக் கொண்டிருக்கின்றான்? என்ன சொல்றோம்? எப்படி பேசுறான்? சத்தமாக. சத்தமாக. அப்ப இங்க எதை டிஸ்கிரைப் பண்ணுது இந்த லவுட்லி? அவன் பேசுறது. ஒரு வினைய டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் என்ன? என்ன படிச்சு? adverb படிக்கலையா? படிச்சு. ரைட், அதான் விஷயம். பாருங்க சென்டென்சஸ்ல வருது, adverb வந்துருச்சு. ஓகே, he is talking very loudly. ரைட். சோ அப்ப இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாத்தீங்களா, டக்குன்னு கேட்டோன்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. சோ நோ ப்ராப்ளம். நிறைய மிஸ்டேக் மேக் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்க, நிறைய எரர்ஸ் மேக் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட், பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். ஓகே, பிராக்டிஸ் பண்ணுங்க, எரர்ஸ் மேக் பண்ணுங்க. மிஸ்டேக் மேக் பண்ணினா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை கரெக்ட் பண்றது தான் நான் உங்களுக்கு இருக்கேன். ஓகே, ஸோ ஹி இஸ் டாக்கிங் வெரி லவ்லி. ஸோ இது இப்போ நாங்க படிச்சுட்டு இருக்கிறதுல இருந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் adverbsக்குள்ள வந்துச்சு. ஸோ இப்போ நாம மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். லெட்ஸ் கம் பேக் டு தி மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹி இஸ் டாக்கிங் வெரி லவுட்லி அப்படின்னு பார்த்துருக்கோம். இதை இப்போ கொஸ்டனுக்கு மாத்துங்க பார்ப்போம். சேஞ்ச் இட் டு a question now. Is he talking very loudly? Okay, is he talking very loudly? Okay, அவன் மிச்சம் சத்தமா பேசிக் கொண்டிருக்கின்றானா? இப்ப எப்படி கொஸ்டின் மாறுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? Do you understand this? Okay, Vaidhi. Positive, negative and positive questions. இதெல்லாம் கிளியரா? Yes, sir. Yes. இப்போ நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். Let's come to negative questions. Right. நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெகட்டிவ் கொஸ்டின் ஒன்று எழுதுறதுக்கு முன்னால ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுவோம். அப்ப குயிக்கா எனக்கு மைக்கு மியூட் பண்ணிப்பாங்க, எக்கோ அடிக்குது. ரைட், ஓகே. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல குயிக்கா எனிதிங் நெகட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல என்ன சொல்லலாம்? They aren't playing
Okay, they are not. They aren't. playing cricket. அப்படின்னு சொன்னா நாங்க என்ன சொல்றோம்? அவங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. அதாவது இப்போ அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கல, வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். சரிதானே? இப்போ இத கொஸ்டனுக்கு மாத்துவோம். எங்களுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின்ல மாத்தக்குள்ள என்ன நடந்துச்சு? இருந்த ஆக்சிலரி வேர்பை மட்டும் தூக்கி போட்டோம் ஃப்ரண்ட்ல. இங்க இந்த ஆக்சிலரி வேர்ப் யாருக்கு பக்கத்துல இருக்கு? Not. ஆன்ட் நாட் அப்படின்னு. இப்ப என்ன செய்யுங்க? ஒரு present continuous tenseல இருக்கிற நெகட்டிவ் சென்டென்ஸை கொஸ்டினா மாத்தன்னு சொன்னா என்ன செய்வீங்க? இந்த ஆக்சிலரி வேர்போட சேர்த்து இந்த நொட்டை முன்னால தூக்கிட்டு சப்ஜெக்ட் அதுக்கு பின்னுக்கு எழுதுங்க. and then as usual வேர்புக்கு பின்னால அந்த ஆப்ஜெக்ட் எழுதுங்க. are not they playing cricket? அவங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா? are not they playing cricket? she is not talking to him. இத மாத்துங்க பாப்போம் இப்ப கொஸ்டினா quickly. Is not Is she not. talking to him? Isn't she talking to him? அவன் அவளுடன் அவள் அவனுடன் பேசிக் கொண்டிருக்கவில்லையா? சோ இதுதான் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இவ்வளவுதான் present continuous tense. இதெல்லாம் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? present continuous tense என்னன்னு விளங்கிட்டா இப்ப? Yes, sir. ரைட். சோ வெல் டன். இவ்வளவுதான் எங்களுக்கு present continuous. அப்ப இப்ப நாங்க இதுவரைக்கும் எத்தனை tenses படிச்சிருக்கோம்? How many tenses have we seen so far? How many? 2, right? Simple present and present continuous, right? Right. So இப்ப குயிக்கா சில questions கேட்போம். present continuous tenseல நாங்க he அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு போடக்கூடிய auxiliary verb என்ன? present continuousல he க்கு போடக்கூடிய auxiliary verb என்ன? is. Okay. So simple present tenseல unmute. Right. I think Rashadhar micல echo அடிக்குது. So be aware of that. So simple present tenseல we அப்படிங்கிற சப்ஜெக்ட், நாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு போடுற auxiliary verb என்ன? Do. Do. Okay. So we don't watch TV. We don't like ice cream. Okay. So அப்படி பேசுறோம். அடுத்தது okay. So இவ்வளவுதான் எங்களுக்கு present continuous and simple present tenses. இப்ப இந்த ரெண்டு டென்சஸ்லயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா? ஏதாச்சும் இது விளங்கல, கிளியர் இல்ல அப்படின்னு ஏதாச்சும் விஷயங்கள் இருந்ததா? If there's anything, please let me know. No, sir, it's clear. No, sir. Okay, so it should be clear because I have explained it to you very well. I hope. Okay, so அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய டென்ஸ் என்னன்னு சொன்னா present perfect tense. Okay, but present perfect tense நாம இந்த கிளாஸ்ல பார்க்க வேணாம் இப்ப, because it will be a bit confusing if you continuously study tenses one after one. So next classல நாங்க present perfect படிப்போம். So இப்போ வேற ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் எல்லாரும் மைண்ட கிளியர் பண்ணிக்கோங்க. சிம்பிள் present and present continuous உங்களுக்கு இப்ப கிளியர் தானே? I am asking one more time. கிளியர் தானே எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே. சோ இந்த சப்ஜெக்டை இனிமே மறக்க கூடாது, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்ப இதுல நான் உங்களுக்கு எக்ஸசைசஸும் போடுவேன். இப்ப பாப்போம். ரைட். இப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போகும். ஓகே, நான் உங்களுக்கு verbs டீச் பண்ணக்குள்ள சொல்லியிருந்தேன் there are a lot of there are various types of verbs are there அப்படின்னு சொல்லி, நிறைய types of verbs இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் வித் யூ. வெயிட். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு லெட் மீ ஷோ யூ. ரைட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்டகரி இருக்கு.
phrasal verbs. ஓகே, நாங்க பார்த்த வினை சொற்கள் வடிவங்கள்ல phrasal verbs அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. யார் இந்த phrasal verb அப்படின்னு சொன்னா let's see. ஓகே, ரைட். phrasal verbs பத்தி ஏற்கனவே யாருக்காச்சும் ஒரு ஐடியா இருக்கா? have you got any idea about phrasal verbs? anyone? என்ன எப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கா? இருந்தா ப்ளீஸ் லெட் மீ நோ. Hajira says screenshot is not wait. Okay, right. Can you see it now? Can you see the phrasal verb screen now? Yes, sir. Right. So இதுக்கு முன்னால phrasal verb அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சா என்ன அப்படின்னு? No. ஓகே, சோ இதுல அடிப்படை இல்லை, நாங்க இப்ப படிப்போம். சரிதானே? இப்ப ஒரு verb எடுப்போம். முதலாவது நீங்க இங்க பாருங்க, call அப்படின்னு சொல்லி ஒரு verb இருக்கு. சரிதானே? call. call என்று சொன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? what is meant by call? என்ன மீனிங் இதுல? callனா என்ன? பேசுற. ரைட். கால் என்று சொன்னா ஒருத்தரை கூப்பிடு, அழைக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கால். அப்ப இந்த கால் வந்து ஒரு வேர்பா இல்லையா? ஒரு ஆளுக்கு கால் பண்ணுங்க, கால் ஹிம், அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றது ஒரு வேர்பா இல்லையா? Verb. எஸ். இப்ப அதுக்கு பக்கத்துல பாருங்க, ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிரு. ஆஃப் சொல்றது வந்து ஒரு ப்ரெபோசிஷன். சரி, ஒரு ப்ரெபோசிஷன். ரைட். எங்களுக்கு கால் அப்படிங்கிற வேர்ப் வந்து தனிய அந்த வேர்பா மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா அதுல மீனிங் வந்து ஒரு ஆளை அழைக்கிற. சரிதானே? கால் ஹிம் அல்லது கால் ஹர், கால் ஹர் இமீடியட்லி, அவளுக்கு உடனடியா கால் பண்ணு, கால் ஹர் இமீடியட்லி. இந்த இடத்துல கால் மட்டும் வந்துருக்கு, இது வேர்பா வந்துருக்கு. அப்ப ஓகே, எங்களுக்கு மீனிங் தெரியும். அது என்ன கால் ஆஃப்? ஏன் இந்த ஆஃப் இவடத்தை வந்திருக்கு? அது என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், எந்த இடத்துல ஒரு வேர்போட, ஒரு வினைச்சொல்லோட ஒரு ப்ரிப்போசிஷன் அல்லது ஒரு adverb நாங்க ஜாயின் பண்ணக்குள்ள அந்த adverb-உம் அல்லது ப்ரிப்போசிஷனும் வேர்போட சேர்ந்து ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டான ஒரு மீனிங்க அந்த ஃப்ரேசல் வேர்புக்கு கொடுக்கும். இந்த இடத்துல கால் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புக்கு என்ன மீனிங் போட்டிக்காக? வாட்ஸ் த மீனிங்? Cancel. கேன்சல். மழை பெஞ்சதால எங்கட ஸ்போர்ட்ஸ் மீட் கேன்சல் ஆகிட்டு நாங்க சொல்றியா இல்லையா? டு வி சே லைக் தட்? மழை பெஞ்சதால எங்கட ஈவென்ட் வந்து கேன்சல் ஆயிட்டு சொல்றதானே? இப்படி நாங்க சொல்றதுக்கு கால் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். So can you hear me now? Sir, screen is not clear. Sir, I can't hear you properly. So can you hear me now, students? Yes, Yes. clear now. Okay, so right. So இப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸை வந்து இந்த ஃப்ரேசல் verb ஒரு எக்ஸாம்பிளோட பாப்போம். ஒரு சென்டென்ஸ்ல they called off the match due to rain. அப்ப இந்த இடத்துல call off அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம். ஒரு விஷயம் வந்து கேன்சல் ஆகுறன்றா தெரியும் தானே? இல்லாம ஆகுற, அதுல மீனிங் தெரியும் தானே? கேன்சல்ல மீனிங். இப்ப இந்த இடத்துல என்ன மீனிங்ல வருது? அவங்க மழையின் காரணமாக மேட்ச கேன்சல் பண்ணினாங்க. they called off the match due to rain. அப்போ இந்த phrasal verb call off அப்படிங்கிறதுல மீனிங் என்ன? ஒரு விஷயம் கேன்சல் ஆகுற, கேன்சல் பண்ணப்படுற, ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ற. அப்ப என்னன்னு வந்திருக்கு? they called off the match due to rain. அப்ப இதை வந்து நாங்க டென்ஸ்ல சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்ப கேன்சல் பண்ணினாங்க அப்படின்னு சொல்றதால இதை என்ன டென்ஸ்ல எழுதிருக்கோம் நாம? called அப்படின்னு சொல்றது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸா இல்லையா? சி ed.
அப்போ கால் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் ஒரு விஷயம் கேன்சல் ஆகிற. இப்படி எக்கச்சக்கமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மீனிங் இருக்கு. அப்ப அது என்னன்னு தெரிஞ்சாதான் ஒருத்தங்க வந்து எங்கள்ட்ட ஃப்ரேசல் வேர்ப்ல ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பேசக்குள்ள அதுல மீனிங் என்னன்னு எங்களால கேட்ச் பண்ணலுமா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிவ் அப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம்? டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள்ட்ட யாராச்சும் சொல்லியிருக்காங்களா டோன்ட் கிவ் அப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி? Yes, ப்ளீஸ் sir. கீப் ட்ரைங், டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லி இத கேள்விப்பட்டிருக்கீங்க? கிவ் அப் அப்படின்னு Yes, சொல்லி. sir. அப்ப கிவ் அப் அப்படிங்கிறது என்ன ஒரு phrasal verb. கிவ்ன்னு சொல்றது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? வாட் இஸ் கிவ்? கிவ் கொடுக்கிறது. அப்படிங்கிற சொல்ல தனி எடுத்தோம்னா மீனிங் என்ன? கொடுக்குற. கிவ் மை பென், என்ற பேனை எனக்கு கொடு. கிவ் மை புக், என்ற புக் எனக்கு கொடு. கிவ் ஹிம் சம் மணி, அவனுக்கு கொஞ்சம் காசு கொடு. அப்போ இந்த கிவ் அப்படிங்கிற வேர்போட வினைச்சொல்லோட ஒரு ப்ரெப்போசிஷன் அப் அப்படிங்கிற ஒரு ப்ரெப்போசிஷனை நாங்க சேர்த்த உடனே இதுல மீனிங் என்னன்னு மாறிடுது. கிவ் அப்னு சொன்னா என்னையா? கிவ் அப் மீனிங் என்ன? குயிட். குயிட்னு சொன்னா என்ன? ஒரு விஷயத்தை செய்யாம விடுற, குயிட் பண்ற. கேள்விப்பட்டிருக்கீங்களா? குயிட் பண்றேன்னு சொல்ற. அப்போ கிவ் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேசல் வேர்ப் வந்து அதோட மீனிங் என்ன? குயிட் அப்படின்னு வந்துரும். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. He gave up smoking last year. அப்ப கேவ் அப்னு சொல்லி வந்தா இது என்ன டென்ஸ்ல இருக்கு விடத்த? கிவ் த பாஸ்ட் தானே கேவ். அப்ப நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு டென்ஸ் மாத்தி மாத்தி எழுத இயலும் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க கிவ் அப் வந்து கேவ் அப் இருக்கி பாருங்க. He gave up smoking last year. அவன் புகைப்பிடிப்பதை கடந்த வருடத்துடன் நிறுத்தினான், குயிட் பண்ணினான். அப்போ இங்க குயிட் பண்றங்கிற விஷயத்தை மீன் பண்றதுக்கு என்ன ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கேன்? என்ன யூஸ் பண்ணிக்கணும்? give up. கிவ் அப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி எக்கச்சக்கமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு புரியுதா? ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ங்கிறது ஒரு வினை சொல்லோட நாங்க ப்ரெப்போசிஷன் ஒன்று அல்லது அட்வர்ப் ஒன்றை சேர்க்கும் போது அந்த ரெண்டு வேர்டையும் சேர்த்து ஒரு மீனிங் ஒன்று, ஒரு யூனிக்கான மீனிங் ஒன்று வருது. கால் ஆஃப் பண்றா கேன்சல்னு வருது, கிவ் அப் பண்றா குயிட்னு வருது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போம். கீழே இருக்கிறத கவனிங்க. ரைட், வேற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். லுக் இன்டு. லுக் இன்டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்கு. லுக் அப்படிங்கிற வேர்ப்ட மீனிங் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? லுக்னு சொன்னா என்ன மீனிங்? வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் லுக்? பார்க்குற. பாரு. அந்த லுக் அப்படிங்கிற வேர்போட இன்டு அப்படிங்கிற ஒரு ப்ரெப்போசிஷனை சேர்த்தோம்னு சொன்னா அந்த ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் என்னையா? இன்வெஸ்டிகேட், ஒரு விஷயத்தை விசாரிக்கிற, விசாரிக்கிற. லுக் இன்டு அப்படின்னு போட்டோம்னு சொன்னா விசாரிக்கிறேன்னு வந்துரு. இப்போ ஒரு கீழே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. The police are looking into the case. The police are looking into the case. Okay? அப்ப என்ன விஷயம்? போலீசார் என்ன செய்யறாங்க? அந்த கேஸ விசாரிச்சு கொண்டிருக்கின்றாங்க. அப்ப இது என்ன ஃபார்ம்ல எழுதிருக்கோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல எழுதிருக்கோமா இல்லையா? இந்த ஃப்ரேசல் வேர்பை கொண்டு வந்து. ஏன் போலீஸுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு? ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கு. அப்ப நீங்க யோசிக்கலாம், போலீஸ் அப்படிங்கிறது சிங்குலரா இருக்கும் போல இருக்கே, எஸ் எல்லாம் காணலையே போலீசஸ் அப்படிலாம். போலீஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல். ஓகேயா? போலீஸ்ன்னு சொன்னா மொத்தமா அந்த போலீஸ் ஆக்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் போலீஸ்ன்னு சொல்லி, அதனால இது ப்ளூரல். சோ இங்க ஆண்டு வந்திருக்கு. அப்போ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பும் பின்னால வார வேர்போட ஐஎன்ஜியும் சேர்ந்து வந்தா அது என்ன டென்ஸா இருக்கும்? நாங்க என்ன படிச்சோம் இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்ல? சரியா படிச்சோமா? Present. பிரசன்ட் கண்டினியூஸ். Present continuous. லுக் இன்டு நாங்க
the police are looking into the case ன்னு போட்டா என்ன அர்த்தம்? போலீசார் அந்த கேஸ விசாரிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப நீங்க யோசிக்க கூடாது. ஃப்ரேசல் verb தெரியலன்னு சொன்னா நாங்க யோசிப்போம். அந்த இப்ப லுக்கிங் இன்டுன்னு சொன்னா உள்ளே, லுக்கிங் சொன்னா பாக்குற. அப்ப போலீசார் என்ன கேஸுக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்களா? ஆஹா, இது ஃப்ரேசல் verb. இதுல மீனிங் வந்து இன்வெஸ்டிகேட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு என்ன விளங்கணும்? போலீஸ் வந்து கேஸ விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு விளங்கணும். So in the concept clear, students, do you understand what is phrasal verbs now? Yes, sir. Okay, so இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்க லேர்ன் பண்ணிட்டு போகல, கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணோம்னு சொன்னா, because we use these things in our day to day conversations. ஒவ்வொரு நாளும் கான்வர்சேஷன்ல இப்படியான விஷயங்கள் அடிக்கடி யூஸ் பண்றோம் phrasal verbs. Okay, so அந்த டைம்ல எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா it is not good, right? So learn it. So இப்போ உங்களுக்கு phrasal verbs பத்தி ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். ஸோ நான் எக்கச்சக்கமான phrasal verbs இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த லிஸ்ட்டை உங்களோட குரூப்ல நான் ஷேர் பண்றேன். நீங்க அதை பார்த்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோ. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா நல்லா? Yes, sir. அதோட நான் வந்து என் டிக்டாக் வீடியோஸ்லயும் இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதோட லிங்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரியா? அந்த வீடியோலையும் பாருங்க, இன்னும் உங்களுக்கு கிளியரா விளங்கும். ஸோ இன்றைக்கு எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சு phrasal verbs அப்படிங்கிற ஒரு டாபிக்கும் பார்த்திருக்கோம். ஸோ இன்றைய கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா? Do you have any doubts regarding our session today? Any questions or something? No, sir. Okay, others? Rashada, Yes. Ishra, Hajira? No, right? Okay. So என்னன்னு சொன்னா இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் நான் உங்களோட குரூப்ல கொஞ்சம் இதுல ஷேர் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நாங்கள் ஒரு 8 minutes ஏர்லியா இந்த கிளாஸை என் பண்ணுவோம். பிகாஸ் நாங்கள் கவர் பண்ண வந்த டாபிக் எல்லாத்தையுமே நான் 52 minutesலயே கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இனி எங்கட ஆஸ் பர் த ஷெடியூல் தான் எங்கட கிளாஸஸ் நடக்கும். ஸோ டுடே வந்து மண்டே, இனி வார கிளாஸஸ் எங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல நடக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். எல்லாரும் சாப்பிடுங்க. குட் நைட். Thank you so much, sir. Bye. Thank you, sir. Bye, sir. வெல்கம்.